வானுயர் ஆலயங்களும் திக்கட்டும் புகழ் மேவும் எண்ணற்ற கலைஞர்களும் கலைக்கூடங்களும் கவினுரு கல்வி கூடங்களும் சூழ செந்தமிழும் சைவமும் சேர்ந்திலங்கும் புண்ணிய பூமி இனிவில். இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள கிராமம் இனிவில் கிராமம். காங்கேசன்துறை வீதியின் இருமருங்கும் இனிவில் கிழக்கு இனிவில் மேற்கு என பிரதான பிரிப்புகளை கொண்டு அவற்றோடு இணைந்து இனிவில் தெற்கும் ஒரு பிரிவாக இனிவில் கிராமம் அமைந்திருக்கின்றது. வரலாற்றின் ஆரம்பம் தொட்டு இன்று வரை ஈழத்தமிழர்களின் கலை பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக வாழ்வியல் நெறிகளில் இனிவில் கிராமத்தின் பங்களிப்பு மிக கனதியானது. ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் அகப்பட்ட போதும் சைவத்தையும் தமிழையும் காத்த தனித்துவம் மிக்க வரலாற்று பின்னணி கொண்ட கிராமமாகவும் இனிவில் திகழ்கின்றது. பல்லவகால வரலாற்றை கொண்ட சிறப்புமிக்க ஆலயங்களும் பின்னர் யாழ்ப்பாணம் ஆரிய சக்கரவர்த்திகள் பரம்பரையினர் அமைத்த ஆலயங்களும் நம்பிக்கையின் வழி ஊர் மக்கள் கட்டியெழுப்பிய தலங்களும் இனிவிலுக்கு என்றும் வளம் சேர்ப்பன. காரைக்கால் சிவன் கோவில் ஆராய்ச்சியாளர்கள் பலரின் ஆய்வு கருவூலமான திருத்தலம். பல்லவ கால கலைமரபுகளை காவி நிற்கும் பஞ்சலிங்கத்தை மூல விக்கிரமாக கொண்ட திருத்தலம். அனுமன்கள் திரிசூலக்கல் என பல வரலாற்று சின்னங்களை இன்றும் கொண்டுள்ள திருத்தலம் காரைக்கால். சித்தர்கள் பலர் கூடி சிவபரம்பொருளை பற்றி சிலாகித்த அற்புத பூமி காரைக்கால் பதி. சோலையென சூழ்ந்திருக்கும் மரங்களின் நடுவே மாரியம்மன், வைரவர், நாகதம்பிரான் பொடிசூழ நம்பெருமான் உரைகின்ற திருத்தலம் காரைக்கால் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு விருந்தாக. இனிவில் சிவகாமி அம்மன் கோவில் சின்னத்தம்பி புலவர் நினைந்து பாடி சிறைக்கதவு திறந்த வரலாற்றை கொண்ட திருத்தலம். சாத்திரமா என்ற சிவகாம சுந்தரியின் மடிப்பிச்சை பணியினால் வாணியர் கோபுரம் கண்டு நிமிர்ந்த அம்பிகையின் திருத்தலம். பரராஜசேகர பிள்ளையார் யாழ்ப்பாண வரலாற்றில் பரராஜசேகர மன்னனுக்குள்ள பங்கை பறைசாற்றும் விநாயகர் திருத்தலம். அலங்கார கோவிலாக இன்று எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொள்ளும் அழகுமிக்க அற்புத தலம். சேகராஜசேகர மன்னன் சைவ தொண்டை இன்றும் நினைவு கொள்ள வைக்கும் திருத்தலம் பருத்தி அடைப்பு பிள்ளையார் என பெயர் கொள்ளும் சேகராஜசேகர பிள்ளையார் கோவில். மஞ்சத்தடி என அழைக்கப்படும் அருணகிரிநாத சிவசுப்பிரமணியர் கோவில். உலக பெருமஞ்சம் என பெருமை கொள்ளும் இனிவில் கந்தசுவாமி கோவில் திருமஞ்சம் அமைக்கப்பெற்ற திருத்தலம் என்பதனால் மஞ்சத்தடி என பெயர் கொண்ட பதி. உலகத்தவர் உற்று பார்க்கும் உலக பெருமஞ்சமோடும் புண்ணிய திருத்தலம் இனிவில் கந்தசுவாமி கோவில். இக்கோயிலின் வரலாற்றை பேசும் எவரும் மறந்து விடாத விடயம் அக்கோயிலின் சிறப்புக்கு காரணமான உலக பெருமஞ்சம். இனிவிலின் கல்விப்புலம் குறித்து கருதும் போது முக்கிய இடங்கொள்பவை இன்று இனிவில் இந்து கல்லூரி என அழைக்கப்படும் அன்றைய சைவ பிரகாச வித்தியாசாலையும், இனிவில் மத்திய கல்லூரியாக இன்று தரமுயர்ந்து நிற்கும் சைவ மகாஜனா கல்லூரியும். பல ஆற்றல் மிக்க ஆளுமைகளை பிரசவித்த கனதியான வரலாற்று தனித்துவம் இப்பாடசாலைகளுக்கு உண்டு. கல்லூரிகளின் சிறப்பு குறித்து கருத்துரைக்கும் முன்னாள் அதிபர் திரு சோதி பெருமாள் அவர்கள். சமயமும் தாமனம் மக்களிடையே பரவி நற்பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்போதிருந்த பெரியார்கள் சேர்ந்து இனிவில் கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் காண ஒரு பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 1930ஆம் ஆண்டு ஆனி மாதம் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 12 பிள்ளைகளோடு தொடங்கிய பாடசாலை அப்போதைய அதிபராக இருந்த சின்னத்தம்பி இல்லப்பா ஆசிரியர் அவர்களுடைய முயற்சியினாலே வளர்ச்சியடைந்து வளர்ச்சியடைந்தார். அப்போது உள்ளூர் ஆசிரியர்களும் மாணவர்களும் நல்ல அந்யோன்யமாக
பாடசாலை வளர்ச்சியிலே என்று உழைத்தார்கள். அதன் பலாபலம் பிற்காலத்தில் மேலும் வளர்ச்சியடைந்து, அதாவது பாடசாலை கல்வி வளர்ச்சியிலே எமது ஊர் மாணவர்கள் வெளியிடங்கள் கல்லூரிகளுக்கு படிக்க வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இதை மகாவித்தியாலய தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதன் முயற்சி கிட்டத்தட்ட 1960 முயற்சி தொடங்கி அதன் பின்பு மகாவித்தியாலயம் ஆக்கப்பட்டு உயர்தர வகுப்பு வைக்கக்கூடியதான முயற்சியை செய்தார்கள். இருந்த அதிபர்கள் பலர் பாடசாலை வளர்ச்சிக்காக உழைத்தார்களே தவிர பாடசாலை வீழ்ச்சி அடைய ஒருவராவது எண்ணவில்லை. இந்த நிலையிலே கல்லூரியாக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையில் இரு பாடசாலை அதிபர்களும் பெற்றோர்களும் இணைந்து செயல்பட்டதன் காரணமாக இரு பள்ளிக்கூடங்களை ஒன்றிணைத்து கல்லூரியாக மாற்றமடைந்தது 1990 ஆண்டிலே தற்காலிகமாக ஒன்றிணைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து வருகின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனது காலத்தில் மருதனார்மடம் ராமநாதன் கல்லூரி என இன்று அழைக்கப்பட்டாலும் இன்றைய பதிவுகளில் மட்டுமல்லாமல் அன்றைய சில பதிவுகளில் இனிவில் ராமநாதன் கல்லூரி எனவே பெயர் கொண்டிருந்ததை வரலாறு மறந்துவிட்டதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இனிவில் பெருமக்களின் பொருளாதார சிறப்புகள் குறித்து பதிவு செய்யும் போது தன் முயற்சியால் நிமிர்ந்த இனிவில் அண்ணா தொழிலகம், கல்கிபீடி, சின்னத்துறை போன்ற பெயர்கள் தவறாது நினைவுக்கு வரும். விவசாய கிராமமான இனிவிலில் புகையிலை செய்கை மிக பிரபலமானது. அதனோடு இணைந்து உப உணவு பயிர்ச்செய்கைகளும் பிரதான உற்பத்திகளாகின்றன. சைவ உலகுக்கு பல ஆன்மீக சொற்பொழிவாளர்களை தந்த இனிவை மண்ணின் ஆளுமைகளில் மிக முக்கியமானவரான செஞ்சொற்றொல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் தரும் வரலாற்று குறிப்பு. இனிவில் கிராமத்தை பற்றி பல்வேறு சிறப்புகள் இன்று பேசப்படுகின்றது. குறிப்பாக ஈழத்து சமய வரலாற்றிலே ஒரு பழம்பெரும் கிராமமாக இருக்கின்ற இனிவில் கிராமத்தில் பரராஜசேகர மன்னன், சிவராஜசேகர மன்னன் போன்ற ஆரிய சக்கரவர்த்திகள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த காலந்தொட்டு இனிவில்லே திருக்கோவில்கள் உருவான சிறப்பை பற்றியும் அக்காலத்தில் தமிழ் அறிஞர்கள் பலர் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியாக இனிவிலை போட்டுகின்றார்கள். இதேபோல் இனிவிலே புகழ்பூத்த வரலாறு சொல்லுகின்ற சிவகாமி அம்பாள் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே கூட சின்னத்தம்பி புலவர் ஈழத்து இலக்கிய வரலாற்றில் பள்ளு பிரபந்தம் பாடுகின்ற ஒரு பெரிய மரபிலே வந்த சின்னத்தம்பி புலவர் உள்ளாந்தர் காலத்திலே அவர் சிறை பிடிக்கப்பட்ட போது சிறையிலே இருந்து இனிவில் சிவகாமி அம்பாள் மீது பஞ்சவர்ண தூது பாடி சிறை கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளாந்தர்களே வியந்து போற்றிய ஒரு வரலாறு இனிவில் சிவகாமி அம்மன் கோயிலோடு தொடர்புபட்டு ஒரு வரலாறு பேசப்படுகிறது. இதே போல சித்தர் பாரம்பரியத்திலே பெரிய சன்னியாசியார் என்று போற்றப்படுகின்ற ஒரு பெரிய மகா ஞானி, அந்த மகானுடைய ஒரு அற்புதத்தினால் உருவாகியதான் உலக பெருமஞ்சம் இனிவில் கந்தசுவாமி கோவிலே இப்பொழுது சிறப்பாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த உலக பெருமஞ்சம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே கோயில் பெரிய வளர்ச்சி பெறாத காலத்திலேயே இந்த பெரிய சன்னியாசியார் என்கின்ற சித்தர் திடீரென்று வீடு வீடாக சென்று கந்த பெருமானுக்கு பெருமஞ்சம் செய்ய போகின்றேன், மரங்களை கொண்டு வந்து மலை போல் குவிக்க வேண்டும் என்றார். அந்நியர்களுடைய ஆதிக்கம் இனிமை மண்ணில் அவ்வளவாக அகல காலூன்றாத போதும் அவர்களுடைய எச்சங்களாக சில விடயங்கள் மிச்சம் இருக்கின்றது. இனிவில் வைத்தியசாலை என்று அழைக்கப்படுகின்ற மேக்லியோட் ஹாஸ்பிட்டலும் அதனோடு இணைந்து அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையாக அமைக்கப்பட்டு இன்று இனிவில் மத்திய கல்லூரியினுடைய ஆரம்ப பிரிவாக நிமிர்ந்து நிற்கின்ற சீனி புலியடி வித்தியாசாலையும் அந்நியர்களுடைய ஆதிக்கத்திற்கு அடையாளமாக இருக்கின்றன. இனிவில் கிராமத்தின் கலை இலக்கிய வளர்ச்சிக்கும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்குமாக உழைக்கின்ற நிறுவனங்கள் பல இருக்கின்றன. வரலாற்றை ஆவணப்படுத்துவதும் இனிவிலின் கல இலக்கிய தளத்தை மெருகூட்டுவதற்குமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அறிவாலயம் என்கின்ற அமைப்பும் அதனோடு இணைந்து இனிவில் இளைஞர்களுடைய முயற்சியின் காரணமாக முன்னகர்த்தப்படுகின்ற பல்வேறு சமூக திட்டங்களை முன்னெடுக்கும் அமைப்பான இனிவில் பொது நூலகமும் குறிப்பிடத்தக்கவை. ஆலயங்களை மையமாக கொண்டு சமூக பணிகளை ஆற்ற முடியும் என்பதற்கு அடையாளமாக இருப்பது இனிவில் பரராஜசேகர பிள்ளையார் கோவிலை மையப்படுத்தி இயங்கும் இனிவில் பொது நூலகம். ஆலய தொண்டர்களையும் ஆலயத்தின் கண் மதிப்புமிக்க அடியார்களுடைய அனுசரணையோடு இனிவில் பொது நூலகம் ஆற்றும் சமூக பணிகளும் சமய பணிகளும் என்றும் நினைவிற்கொள்ளத்தக்கன. வளரும் இளைய தலைமுறையிடம் நூல்கள் பற்றிய வாசிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் இனிவில் பொது நூலகம் செயற்பட்டு வருகின்றமையும் அதனோடு இணைந்து எதிர்கால சந்ததியான இன்றைய மழல்களுக்கு ஆளுமை மிக்க முன்பள்ளிகளை நடாத்துவதும் குறிப்பிடத்தக்கது. பாரம்பரியத்தில் எங்களுக்கு முன்னோடியாக வழங்கியவர்கள் நாங்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னுக்கு இங்கே பெரிய புலவர்கள் இயற்கையாகவே பாடல் பாடக்கூடிய ஆட்கள் இருந்திருக்கணும். அவர்கள் இந்த இலக்கியத்துக்கு முன்னோடியாக நாட்டு பாடல்கள் கூத்துகள் இதுகளெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பிற்காலத்தில் படித்தவர்கள் இப்போ சபா ஆனந்தர், சபா ஜெயராஜா இப்படிப்பட்டவர்களுடைய ஆதரவினால் நானும் இலக்கிய ஈடுபாட்டில் ஈடுபட முனைந்தேன். என்னுடைய சிறுகதைகள் முதல் ஆரம்பத்தில் 1962ஆம் ஆண்டு வீரேஸ்வரியில் வந்தது. அதன் பின்பு எனக்கு சிறுகதை எழுதுவதை விட நாவல்கள் எழுத வேண்டுமென்றதான் என்னுடைய ஆசை. அதைத் தொடர்ந்து நான் வீரேஸ்வரிக்கு தான் முதலில் எழுதினேன். அப்போது யாழ்ப்பாணத்தில் பத்திரிகைகள் இல்லை, கொழும்பில் தான் பத்திரிகைகள். அவை 2 பத்திரிகை, வீரேஸ்வரி உண்டு, தினகரன் உண்டு. எழுதுவதற்கு எங்களுக்கு களம் அமைத்து கொடுக்க முடியாமல் இருந்தது. அப்போ பின்பு சுதந்திரன் பத்திரிகையும் வந்தது. அரசியல் ஈடுபாடு உடைய பத்திரிகை என்றபடியால் நாங்கள் அதில் கை வைக்க விரும்பவில்லை. அதன் பிறகு வீரேஸ்வரியோடு தான் எனக்கு கூடிய ஈடுபாடுகள் இருந்தது. அதன் பின்பு நான் எழுத ஆரம்பித்த பொழுது நேரடியாக நான் எந்த ஒரு பத்திரிகை ஆசிரியரையும் சந்தித்தது கிடையாது. எழுதி அனுப்புகிறது அவர்கள் தரமானால் பிரசுரிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன். அதே மாதிரி எனது நாவல்கள் இதுவரை 24 நாவல்கள் வந்திருக்கின்றன. அதோட இனிவில் அந்த காலத்திலே கூத்துக்கு பேர் போன இடம். இந்த இயற்கையாகவே பாடல் பாடக்கூடியவை, நடிக்கிறவை, சங்கீதம் இதுகளெல்லாம் இனிவில் இயற்கையாகவே இருந்து வந்தது. இனிவில் சொல்லுவார்கள் இந்தியாவின் தஞ்சாவூர் என்று அழைப்பதுண்டு. அதேபோல் நாடகங்கள் அந்த காலம் துவக்கம் பிறகு வந்த சமுதாயத்திலேயும் சிறியவர்கள் நாடகங்கள் நடிக்க ஆசைப்பட்டு நான் எழுதிய நாடகங்களே 8 நாடகங்களுக்கு மேலே மேடையேறி இருக்குது. இங்கே காரைக்கால் சாமியார் உடைய கோயிலில் சிவராத்திரியின் போதெல்லாம் பல நாடகங்கள் அரங்கேறி இருக்கின்றன.